Hey guys, welcome back to my page, Saral. ஸோ இந்த vlog எப்படின்னா லாஸ்ட்டு சண்டே எடுத்த vlog தான். ஆக்சுவலி நான் அன்றைக்கி உடம்புக்கு முடியல, ரொம்பவே டயர்டாக இருந்தது, vlog எடுக்கிற மூட்லேயே இல்லை. பட் இன்றைக்கி vlog கண்டிப்பாக இதாக போட்டே ஆகணும். சரி, ஒரு ரெசிபி வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணேன். சைட் பை சைட் பாப்பாவுக்கு எக்ஸாம் இருக்கிறதுனால படிக்க வச்சுட்டு இருந்தேன். வீட்டுக்கார் வேறு வேலை வெளியே பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அவருக்கு அதை ஹெல்ப் பண்ண முடியாது. சரின்னு சொல்லி இந்த 2 வேலையும் பார்த்துட்டு இருக்கிற சைடில் நல்ல ரெசிபி ஃபுல்லாக எடுக்க முடியல. ஸோ எடுத்த வரைக்கும் போடலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி வீடியோ இன்க்ளூட் பண்ணுறேன். இது வந்து எனக்கும் பாப்பாவோட மாதிரி நல்லா த்ராட் பெயின் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. சரி, ஃபஸ்ட் வந்து கிராப்பு சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சி தான் ட்ரை பண்ணோம். ஆனால் நான் அன்றைக்கி எந்திரிக்க லேட் ஆயிடுச்சு. அவருக்கும் ஃப்ரெண்டுக்கெல்லாம் எல்லாருமே எந்திரிக்க லேட் ஆனதுனால போய் பார்க்கும்போது கிராப் கிடைக்கல. சரி, நாட்டுக்கோழி வாங்கி நல்லா சாப்பிட்றலாம், அதுவும் நல்லது தானே அப்படின்னு சொல்லி நாட்டுக்கோழி தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். நாட்டுக்கோழி வாங்கினது கொஞ்சமாக 1/2 kg தான் எடுப்போம், அதுபோல் தான் எடுத்தோம். ஆனால் அது குழம்பு வச்சா நிறைய வந்துடும். ரெண்டாவது அவ்வளோ சாப்பிட பிடிக்காது. மத்தியானம் ஒரு நேரம், நைட்டு கொஞ்சமாக இருந்தால் போதும், அவ்வளோதான் எங்களுக்கு தேவை. ஏன்னா பாப்பாவும் பெருசாலாம் சாப்பிட மாட்டான். ஸோ அது ஒரு பள்ளிப்பாளையமோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சிம்பிளாக இருக்கும், நம்மளும் நல்லா சாப்பிட்றலாம், நிறைய போகும், சாப்பிட்றலான்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம நார்மல் சிக்கன் கூட பண்ணுற அதே டிஷ்ஷு தான். இந்த தடவை நான் வந்து கொஞ்சம் மசாலா வறுத்து அரைச்சி போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா நாட்டுக்கோழி ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இந்த ரெசிபியில் வேறு டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை. காரம் கொஞ்சம் என்னோடய வரமிளகா கொஞ்சம் காரம் பட்டுருக்கு, ஸோ அதனால் கொஞ்சம் வரமிளகாவும் ஆட் பண்ணியிருக்கேன். சைடிலே சாப்பாட்டுக்கு அரிசியை ஊற வச்சுட்டேன். ஸோ இன்றைக்கி ரொம்ப முடியாதனால வடித்து எடுக்கல. ஸோ ப்ரெஷர் குக்கே பண்ணி எடுத்துடலாம், சிம்பிளாக வேலை முடிச்சிடலான்னு சொல்லி ஃபைனலி சிக்கனும் ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடும் நல்லா ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இதுதான் எங்களோட சண்டே லன்ச். நாட்டுக்கோழி, பள்ளிப்பாளையம், அதுக்கப்புறமா ஒயிட் ரைஸ். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக முடிச்சுட்டு அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியிருந்தது சிம்பிளாக. ஸோ அதெல்லாம் இன்றைக்கி பார்த்தா தான் உண்டு, அதுக்கப்புறம் தான் கஷ்டம். சரி, நானும் எப்போவுமே வீட்டில் தானே இருக்கும், என்றைக்கா இந்த சண்டே மாதிரி டைமில் தான் வெளியே போக முடியும். அவருக்கும் ஆஃபீஸ் இருக்கனால, பாப்பாவும் ஸ்கூலில் இருக்கா, அந்த மாதிரி. ஸோ சண்டே எங்களுக்கான டேயாக நான் மேக்ஸிமம் டைம் கிடைக்கும்போது அவர் கூட ஜாயின் பண்ணிக்குவேன். ஸோ அது கெட் ரெடி வித் மீ தான். ஸோ என்னது பக்கத்தில் தான் போகிறோம். என்னை கேட்க போனால் ரொம்ப பெரிய விஷயமெல்லாம் கிடையாது, பெரிய ஷாப்பிங் எல்லாம் கிடையாது. சின்ன கடைக்கு சும்மா ரொம்ப சின்ன சின்ன பொருள் தான் வாங்க போகிறோம். இருந்தாலும் என்னை நான் ப்ரெசன்டபுளாக இந்த மாதிரி டைமில் வச்சுக்குவேன். ஏன்னா எப்போயாவது தானே வெளியே போகிறோம். எப்போவுமே வீட்டில் இருக்கும்போது மெஸ்ஸி ஹேர், நைட் ட்ரெஸ்ஸு, பேண்ட்ஸு, பைஜாமா இது தான் போட்டிருப்போம். ஆனால் வெளியே போகும்போது நான் எனக்கு பிடிச்சவங்க நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வரேன். அவரையும் சொல்லுவார். சில டைம் என்ன ஆகும்னா, காலையில் ஒரு இடத்துக்கு போகிற மாதிரி இருக்கும், ஈவினிங் ஒரு இடத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் 2 இடத்துக்கும் வேறு வேறு ட்ரெஸ் போடுவேன். அவர் சொல்லுவார், ஒரு நாளைக்கு இவ்வளோ ட்ரெஸ்ஸடி நீ சேஞ்ச் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்பார். ஆனால் எனக்கு ஒரே ட்ரெஸ்ஸு போட்டு மேக்ஸிமம் நான் போக மாட்டேன். எனக்கே மூட் ஆஃப் ஆனால் மட்டும்தான் அப்படி இருப்பேன். இல்லைன்னா ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது ஒவ்வொரு ட்ரெஸ் போட்டு சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெளியே போகும்போது நல்லா ப்ரெசன்டபுளாக, நீட்டாக, எனக்கு பிடிச்ச மாதிரி என்ன அழகாக வச்சுக்கணுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ என்னோடய ஆஸ் யூஷுவல் குளித்து வந்ததுக்கப்புறமா சாப்பிட்டு குளித்து வந்ததுக்கப்புறமா நான் ரெடி ஆகலை. ஸோ டைம் கிடைக்கல, ரொம்ப டயர்டாக இருந்தது. சரி, சாப்பிட்றலாம், அப்போ தான் கொஞ்சம் தெம்பாக இருக்கும், வெளியே போயிட்டு வந்தால் கொஞ்சம் ரிஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படிங்கிறனால. எனக்கு ஒரு சேஞ்சாக இருக்கும்ல, ரொம்ப டயர்டாக இருந்தேன்னா வீட்டுக்குள்ளேயே இருந்தால் அது ரொம்ப இதாக இருக்கும். சரி, கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலான்னு சொல்லி தான் டக்குன்னு பிளான் பண்ணோம். சரி, நானும் கூட ஷாப்பிங் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சீக்கிரமாக ரெடி ஆகிட்டேன். இந்த ஹேர் பேண்டு வந்து என்கிட்ட எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளாக இருக்குது. இது என்னோடய யங்கர் சிஸ்டர், சின்ன தங்கச்சி கொடுத்தா. ஆனால் நான் அது யூஸ் பண்ணுறதே கிடையாது. என்னோடய பாப்பா ஷிவன்யாவும் அதை யூஸ் பண்ணுறது இல்லாமல், எனக்கு இப்போதைக்கு வேண்டாம், அது பத்திரமா வச்சுருங்க, எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி பீரோவில் வச்சுருந்தா. அப்போ தான் இது ஜஸ்ட் ட்ரெஸ் எடுக்கும்போது தான் ஞாபகம் வந்தது. இதையே நம்ம வச்சுக்கிட்டே நம்ம எதுக்கு யூஸ் பண்ணாமே இருக்கோம் அப்படின்னு சொல்லி
இப்போ ஞாபகம் வந்தது, ரெடி ஆகும்போது நிறைய தடவை ஹேர் முன்னாடி வந்துடுது, சரியாக ரெடி ஆக முடியறதில்ல. சரின்னு சொல்லி அந்த பேண்டு போட்டு இன்றைக்கி ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. ஆஸ் யூஷுவல் எப்பவும் பண்ணுற மாதிரி தான், பெருசாக வேறு எதுவும் பண்ண மாட்டேன். பேசிக் ஸ்கின் கேர் போட்டுட்டு லைட்டாக ஐலைனர் மட்டும் மேலே கொஞ்சம் போட்டுக்கிட்டேன், அவ்வளோதான். வேறு எதுவுமே பண்ணல, லிப்ஸ்டிக் எதுவுமே போடல. ஏன்னா பெரிய ஷாப்பிங்கெல்லாம் கிடையாது, சின்ன சின்ன பேசிக் பொருள் தான் வாங்க போகிறோம், ரொம்ப மேக்கப் போட்டெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் இது பண்ணோம். அண்ட் இந்த ட்ரெஸ்ஸை வந்து டாப் வந்து நம்ப மாட்டீங்க, இது என்னோடய தங்கச்சியோட ட்ரெஸ்ஸு. ஏன்னா நான் அவளை விட கொஞ்சம் லீனாக இருக்கனால எனக்கு ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் பத்தும். ஏன்னா அக்காவாக இருந்தாலும் தங்கச்சியாக இருந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் பத்தலைன்னு கொடுத்துருவாங்க. இந்த ட்ரெஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷமாச்சு, கரெக்டாக எக்ஸாக்ட் இயர்ஸ் எவ்வளோ ஆச்சுன்னு தெரியல, மோர் தேன் 10 இயர்ஸ் இருக்கும். ஆக்சுவலி 10 இயர்ஸ் இருக்கும், அதுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ட்ரெஸ் பர்ச்சேஸ் வாங்கி. அவளுக்குமே அவளோட ஃபேவரட், ஒன் ஆஃப் த ஃபேவரட் ட்ரெஸ் வந்து இது. பட்டு அவளுக்கு அது பத்தலை, போட முடியல. சரி சும்மாவே வச்சுருக்கறதுக்கு ஓகே இவ்வளோது யூஸ் பண்ணுவான்னு சொல்லி தான் எனக்கு கொடுத்தா. எங்களோட ஃபேவரட் ட்ரெஸ் அவள் கொடுத்ததுலே. இந்த மாதிரி இந்த சைடில் நம்ம நாட் போடுறோம் பார்த்திங்களா, இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்னால் நிறைய தடவை பார்த்துருக்கேன், எங்கேயுமே கிடைக்கல. ஸோ இது கொஞ்சம் ஸ்பெஷல் ட்ரெஸ் எங்கள் 2 பேத்துக்குமே. ஹேரு தான் இருக்கிறதுலே ரெடி ஆகுது. எனக்கு ஹேர் நல்லா தான் இருக்கும், கட் எல்லாமே இருக்கும். ஆனால் இப்போ வந்து காரில் போகிறதா நான் பெருசாக யோசிக்க மாட்டேன், சும்மா ஃப்ரீ ஹேர் போட்டு போயிடுவேன், பெருசாக எதுவுமே பண்ணிக்க மாட்டேன். ஆனால் இப்போ போகிறது வந்து 2 வீலரில் போகிறோம். ஓகே சரி, இப்போ ஏதாவது ஒரு ஹேரை கொஞ்சம் நம்ம கொஞ்சமாவது டைஅப் பண்ணி போனால் தான் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் கடைக்கு போகும்போது, இல்லைன்னா ரொம்ப மெஸ்ஸி ஆயிரும். சரின்னு சொல்லி ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி ஃபைனலாக சரி ஓகே சிம்பிளாக ஒரு கேட்சி கிளிப் மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்சிங் கிளிப் போட்டு ரெடி ஆகிட்டு. ஸோ எல்லாமே முடிஞ்சு. வெளியே போகிறோமோ இல்லையோ பேசிக்காக மேக்ஸிமம் வீட்டில் இருக்கும்போது போடுவேன், டெய்லி ஒன்ஸ் அப்படி தான் போடுவேன், குளித்து வந்ததும் போடுவேன், அவ்வளோதான். ஆனால் வெளியே போகும்போது இன்னொரு தடவை நான் மாய்ஸ்சரைஸ் பண்ணி வச்சுக்குவேன். ஏன்னா ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருந்தால் நல்லா இருக்காதுல்ல. ஸோ வெளியே எப்போ போகிறோமோ இல்லையோ கை காலெல்லாம் நல்லா மாய்ஸ்சரைசர் போட்டு அதை நல்லா வச்சுக்கிட்டது, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி நீட்டாக இருக்கிறது, இல்லைன்னா அங்கங்கே ஒயிட் பேச்சஸாக இருக்கும், எனக்கு அது பிடிக்காது. அப்படி பார்க்குறது எனக்கு அப்படி இருக்கிறது பிடிக்காது. அதனால் எல்லாத்தையும் போட்டு நல்லா நீட்டாக ஹேரெல்லாம் காம் பண்ணி ரெடி ஆகிடுச்சு. இனி ஷாப்பிங் போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு போனது சரவணா ஸ்டோர் தான், சும்மா ஹேங் அவுட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நட்ஸ் வாங்குறதுக்கு தாமரைக்கும் போயிட்டு வந்துட்டோம். வந்ததும் பாப்பா ஓப்பன் பண்ணிவிட்டா. அப்போ நான் சொன்னேன், பாப்பா வெயிட் பண்ணு, நான் கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள்கிட்ட வந்து வாங்கினேன். இந்த லாக்மியோட ஒரு காம்பேக்ட் பவுடரே இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு. காம்பேக்ட் பவுடர் கூட எங்கேயாவது மேக்கப் பண்ணுறதா கூட இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக பேசிக்காக மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கணும்னு நினச்சிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு காம்பேக்ட் பவுடர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு கம்மல் எல்லாம் பிடிச்சிருந்தது. ஸோ அதில் ஒவ்வொன்றா பார்த்து எடுத்துகிட்டு இருந்தேன், பாப்பாக்கும் எனக்கும் அப்படின்னு. இந்த ரிங்கை வந்து அவர் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்த ரிங் டைப் கம்மல் எனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி. ஸோ பார்த்தது அவன் ஞாபகம் தான் வந்தது. ஸோ அதுவும் வாங்கிட்டு இந்த ஹேண்டுக்கு கைக்கு சமையல் வீடியோஸ், குக்கிங் வீடியோஸ் எடுக்கும்போது இல்லை இந்த இப்போவே என் கை பார்த்திங்கன்னா ஒரு கையில் வாட்ச் இருக்கும், இன்னொரு கையில் ஒன்றுமே இல்லை. எனக்கு அது கோல்டு வளையல் போட எனக்கு பிடிக்கல. ஸோ சிம்பிளாக இப்போதைக்கு ஒரு ப்ரேஸ்லெட்டு மாதிரி வாங்கியிருக்கலாம்னு சொல்லி அதுவும் வாங்கிட்டு வந்துட்டேன். தாமரைக்கு பேசிக்காக போனது நட்ஸு வாங்க தான். ஆனால் நட்ஸை வாங்கியிருக்கேன், ஆனால் அது கூட எக்ஸ்ட்ராவாக எனக்கு என்னெல்லாம் வாங்கணும்னு தோணுச்சு அதையும் சேர்த்து வாங்கிடுவேன். இதுக்காக தான் அவர் என்ன ஷாப்பிங் கூட்டிகிட்டே போக மாட்டார். சொல்லுவார், நீ வாங்குறது பிரச்சனை இல்லை, ஆனால் கூட எக்ஸ்ட்ராவாக ஒரு 4-5 பொருள் நீ வாங்கிடுவேன், அதுதான் உனக்கு கூட்டிகிட்டு போகிறதா இருக்குது அப்படின்னு சொல்லுவார். ஸோ நட்ஸு கூட எனக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸுக்கு இந்த பெப்பர் போட்டு டோஸ்ட் பண்ணியிருப்பாங்களா அந்த நட்ஸு, அதுக்கப்புறமா ஃபிங்கர் மில்லட் வச்ச குக்கீஸு, காடை முட்டை பாப்பாவுக்கு பிடிக்கும், அப்புறமா அந்த பீனட் ப்ரெட்லேயோ அதெல்லாம் ஷேக் எதாவது குடிக்காமல் போட்டு குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஐட்டம்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். அப்புறமா நைட்டு வேர்ல்டு கப் FIFA பார்த்துட்டு அப்படியே எங்கள் டே கம்ப்ளீட் ஆச்சு. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். அன்டில் தென் பாய்.